எங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம். அன்பிலே மலர்கின்ற விசுவாசம், அது குன்றின் மேல் ஒளிர்கின்ற திருவிளக்காம். நீதியும் உண்மையும் அதன் சுடராம், நீதியும் உண்மையும் அதன் சுடராம். அவை தீதில்லா வாழ்வுக்கு சான்றுகளாம். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இடமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் பண்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்களித்தார், வரையில்லா வரங்களை நமக்களித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. நம்மில் இறையருள் வளரட்டுமே, அதில் இடமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய அன்பு பிள்ளைகள், இவர்கள் இருவருடைய அருமையான பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள், உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் இந்த பரிசுத்தமான மங்களகரமான திருப்பலியில் பங்கு பெற்று பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அன்போடு அழைக்கின்றோம்.
பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பிக சகோதர சகோதரி, அருமையான அன்பு மணமக்களே, அன்பு தம்பி ராஜகுமார், அருமையான அன்பு பிள்ளை புனிதா, இதான் சொன்னோன்னே ஏன் இந்த சவுண்டு வருது பார்த்தியா? உன் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு வருது. சரி, அவள் என்ன சொல்லியிருக்கா, என்னை எந்த வம்பளுக்காதிய அப்படின்னு சொல்லியிருக்கிறா. பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த அருமையான நாளிலே வாழ்த்தி அவர்களுக்காக நாம் ஜெபிக்க ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ராஜகுமார், புனிதா இருவரும் ஒன்றிணைந்து திருச்சபை வளம் சேர்க்க அவர்கள் மனமுவந்து வந்திருக்கிறார்கள். இந்த அன்பு பிள்ளைகளை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். சிறப்பாக இந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நமது பங்கில் பணியாற்றிய முன்னாள் பங்கு தந்தையர்கள் வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. மண்ணின் மைந்தர்கள் வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. நட்பின் அடிப்படையில், உறவின் அடிப்படையிலும் நம்முடைய அன்பு தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள். அன்பு தந்தையர்கள் அனைவரையும் மணமக்களின் பெயராலும், மணமக்கள் இருவருடைய பெற்றோரின் பெயராலும், உறவின் பெயராலும் அன்போடு கரங்களை தட்டி வாழ்த்து சொல்லி வரவேற்றுக் கொள்வோம். பிரியமானவர்களே, சிறப்பாக திருமணம் என்பது கடவுள் தந்திருக்கக்கூடிய மாபெரும் கொடை. திருமணத்தின் போது அவர்கள் ஒரு சத்திய வாக்கு கொடுப்பார்கள். இந்த சத்திய வாக்கில் எல்லாவற்றிற்கும் கேள்விக்கு மிக எளிதாக பதில் எழுதிவிடலாம். ஏற்றுக்கொண்டாயா, புரிந்து கொண்டாயா, அறிந்து கொண்டாயா அப்படின்னு கேட்டாலே ஆம் இல்லைன்னு எழுதிடலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் சொந்தமாக பதில் எழுதணும். இந்த வாழ்க்கை துணைவியை நீ தேர்ந்து கொண்டதன் நோக்கம் என்ன, அது அவர்கள் சொந்தமாக எழுத வேண்டும். எல்லாருமே என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, இந்த கேள்விக்கு என்ன பதில் எழுதணும், நான் முடிக்க போகிறேன். இந்த கேள்வி என்ன செய்வாங்க, என்கிட்ட கேட்பாங்க. ஆனால் இந்த ரெண்டு பேருமே என்கிட்ட என்ன செஞ்சாங்க, அருமையாக அவர்களே நாங்கள் திருக்குடும்பமாக வாழ வருகிறோம் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சிறப்பாக இந்த அன்பு பிள்ளைகள் திருக்குடும்பமாக வாழவும், அன்னை மரியாளுடைய நிறைவான பரிந்துரையும், சூசேப்புடைய பாதுகாவலும், இயேசு கிறிஸ்துவின் அருளும், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பங்கின் பாதுகாவலர் கூடி ஏற்பதுடைய பரிந்துரை இவர்கள் வாழ்நாள் முழுவதும் நிறைவாக இருக்க வேண்டும். இந்த நாளுடைய மகிழ்ச்சி இவர்களுடைய வாழ்விலே, திருமண வாழ்வில் 50வது ஆண்டு, 75வது ஆண்டு போன்ற பொன்விழா, பவள விழா, வைர விழாவை கண்டு பிள்ளைகளின் பேச்சு காணக்கூடிய நிறைவான ஆசிரியம் எல்லா வரையிலும் ஆண்டவர் தர வேண்டும் சொல்லி இவர்களுக்காக இந்த கல்வார்ப்பணியில் ஜெபிப்போம். ஆண்டுடைய இரக்கத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கும் குற்றங்களை நினைத்து பார்த்து மனவருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியிலே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு தெய்வம் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டுமென திருவுளமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்கப்பெறவிருக்கும் பிள்ளைகள் ராஜகுமார் புனிதா இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அன்பினால் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 18 முதல் 24 வரை. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தான். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து விலங்குகள், பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையை மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவார் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்து இருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கைவிட்டு பிரிவதில்லை. உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை. உன் கால் இடற விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை. உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே. புயலும் மழையும் புவியில் சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் எந்நாளும் காப்பார். கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். ஆண்டவர் துணை இருப்பார். ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார். துன்பங்கள் நெருங்காது. அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 வரை. அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவர் ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு நாணத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனங்கள் 9 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்பு மணமக்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு பிள்ளைகள் ராஜ்குமார், புனிதா இவர்களுடைய இந்த திருமண விழாவிற்கு வருகை தந்து அவர்களை வாழ்த்துவதில், அவர்களுக்காக ஜெபிப்பதில், திருப்பலி நிறைவேற்றி ஒப்பு கொடுப்பதில் உண்மையிலே நாங்கள் எல்லோரும் மன மகிழ்ச்சி அடைகிறோம், நிறைவு கொள்கிறோம். மணமக்கள் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? தமிழ் பிள்ளைகளை கரங்களை தட்டி முதல்ல மணமக்களை நம்முடைய வாழ்த்துக்களால் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம். உண்மையிலேயே ஒரு நிறைவு நிறைந்த ஒரு கொண்டாட்டமாக இந்த நாள் அமைந்திருப்பதை பார்க்கிறேன். புனிதாவை தெரியாதவர்கள் பங்கிலே பணியாற்ற முடியாது. அப்படிதான் புனிதா? அவ்வளவு எல்லாரிடத்திலும், எல்லா குருக்களிடத்திலும், அருட்சகோதரிகளிடத்திலும் அன்பு பாராட்டுகிற அருமையான பிள்ளை. உண்மையிலேயே இறைவன் அவளை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை கடந்த நாட்களிலே நான் அதிகமாக அறிவேன். அதே போல அருட்தந்தையர்களும் அறிவார்கள். அவருடைய பெற்றோரும் உண்மையிலேயே மிகுந்த அன்புக்குரியவர்களாக இருப்பதை நாம் இந்த அருட்தந்தையர்களை அழைத்திருக்கிற விதத்திலேயே பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த பங்கிலே பணியாற்றிய எல்லா அருட்தந்தையர்களையும் அழைக்கிற போது எல்லோரும் வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு இவையெல்லாம் வெளிப்படுவதாக நான் பார்க்கிறேன். அதே போல் தம்பி ராஜ்குமாரை நான் ரொம்ப பார்த்ததில்லை. ஆனால் ஒரு முறை நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். ஃபோன் பண்ணியிருக்கும்போது எனக்கு பங்களா குடியிருப்பு ஃபாதர் அப்படி சொல்லியிருந்தான். அப்போ கூட எனக்கு தெரியல. இப்போ காரில் வந்து இறங்கும்போது தான் அவங்க அப்பா ஓடடி வந்து சிலை வாங்கும்போது தான் உங்கள் பையனா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக அருட்தந்தை ஜோசப்ராஜ் அவர் கருத்தப்பிள்ளையர் ஒரு கல்யாண பூசை போக வேண்டியிருக்கு, வரையறா அப்படின்னு கேட்டான் என்னையை பார்த்து. நானும் போக வேண்டியிருக்கு. உனக்கு யாரை தெரியும்? எனக்கு மாப்பிள்ளையே தெரியும், எனக்கு பொண்ணை தெரியும். அப்போ எப்படி நீங்கள் உனக்கு எப்படி மாப்பிள்ளையே தெரியும்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இல்லை மாப்பிள்ளை வந்து என்னுடைய யூடியூப் ஃபாலோவர் அப்படின்னா. என்னடா யூடியூப் ஃபாலோவர் அப்படின்னு கேட்டால் அவருடைய பிரசங்களை பூசையை தவறாமல் பார்க்கக்கூடிய தம்பி. இப்படியாக உண்மையிலேயே நினைத்து பார்க்கிற போது எல்லா அருட்தந்தையர்களுக்கும் அறிமுகமான ஒரு குடும்பம், அருமையான மணமக்கள். ஏதோ ஒரு வகையில் கடவுளுடைய அன்பும் அரவணைப்பும் இந்த குடும்பங்களிலே இருந்திருப்பதை எண்ணி பார்க்கிறேன். ஆண்டவர் அவர்களை இந்த நாளிலே
ஒன்று சேர்த்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆகவே ராஜ்குமார், புனிதா, உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் இந்த திருமண வாழ்வினுடைய மகிழ்வை, நிறைவை நீங்கள் அடையும் பொருட்டு ஆண்டவர் உங்களை இந்த நாளில் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய படைப்பில் எல்லா உயிருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. இலக்கு இல்லாமல், நோக்கம் இல்லாமல் கடவுள் எந்த உயிரையும் படைக்கவில்லை. ஒரு விதையை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த விதையினுடைய பயணத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதனுடைய பயணம் எப்படியாக நிறைவு பெறுகிறது. மண்ணிலே ஊன்றப்படுகிறது, அது முளைவிட்டு வருகிறது, செடியாகிறது, பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, கனி கொடுக்கிறது. ஒன்றுமே தெரியாத ஒரு சாதாரண விதைக்கு இவ்வளவு பெரிய பயணத்தை வைத்து, அந்த பயணத்தினுடைய நிறைவில் அந்த விதை தருகிற பலன் என்பது அது பெற்றுக்கொண்ட அந்த ஆற்றல் முழுக்க கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கலாம். ஒரு சாதாரண விதை அது கனிகளை கொடுக்கிற போது நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான விதைகளை கொடுத்து இந்த பூமி எங்கும் நிரம்புகிற அளவுக்கு அதனுடைய பலன் இருப்பதை பார்க்கலாம். கடவுளுடைய படைப்பில் எந்த உயிருக்கும் இலக்கு இல்லாமல் இல்லை. ஒரு நதியின் பயணத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுதான். அதனுடைய பயணம் தொடங்குகிறது, அதனுடைய நிறைவு கடலில் போய் சேர்ந்தாலும் கூட மீண்டும் அது நீராகத்தான் மாறி நிற்கிறது. அப்படி கடவுளுடைய படைப்பில் எந்த உயிரை எடுத்துக்கொண்டாலும், எந்த படைப்பை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஒரு இலக்கு இருக்கிறது, அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இப்போ மணமக்கள், நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறீங்க, உங்களுக்கு இலக்கு இல்லாமல் இருக்காது. பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே ஆசிரியர் உங்களை பார்த்து கேட்பார், என்னவாக போகிற அப்படின்னு கேட்பார். கேட்ட உடனே நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன் அப்படி எல்லாருமே இயல்பாக சொல்கிறது தான். இப்போ கல்யாணம் முடிக்கிறீங்க, நீங்கள் ராஜ்குமார், புனிதா, நீங்கள் எதுக்காக கல்யாணம் பண்ணுறீங்க? ஃபாதர் ஏற்கனவே முன்னுரையில் நிறைய பேருக்கு நோக்கம் தெரியாமலே நான் தான் நோக்கத்தை நிறைவேற்றி வைக்க வேண்டியிருக்குன்னு சொன்னார் இல்லையா? எதுக்காக கல்யாணம் பண்ணுறீங்க? புனிதா ஒரு இடி இடிக்கிற மாதிரி இருக்க மாப்பிள்ளையை பார்த்து அப்படிலாம் இல்லை. எதுக்காக ராஜகுமார் திருமணம் பண்ணுறீங்க? ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழ்வதற்காக. நீங்கள் திருக்குடும்பமாய் வாழ்வதற்கு. ரைட்டு. உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் ஃபாதர் சொன்னது மாதிரி ஒரு விதமான நோக்கத்தை நம்முடைய மனதிலே கொண்டிருக்கலாம். ஆனால் இலக்கு ஒன்று தான். என்ன இலக்கு என்று சொன்னால், வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருப்பது தான் இலக்கு. படைப்பில் எல்லா படைப்புகளுக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது, அவை அந்த இலக்கை அடைகிறது. மனிதனுக்கான இலக்கு என்னவென்று சொன்னால் மகிழ்ச்சியாக வாழ்வது. இந்த மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆண்டவர் அந்த மனிதனுக்குள்ளாக நிச்சயமாக ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அந்த ஆற்றல் இல்லாமல் அந்த மகிழ்ச்சி அடைய முடியாது. நம்ம என்ன இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எதையெல்லாம் பெற்றுக்கொண்டிருந்தால் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பொன் இருந்தா, பொருள் இருந்தா, சொத்து இருந்தா, உடைமைகள் இருந்தா, இவையெல்லாம் இருந்தால் என்று நாம் நிறைய இருந்தால் என்று சொல்லிக்கொண்டு போகலாம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாழ்க்கையினுடைய இலக்கை அடைவதற்கு இவையெல்லாம் இருக்கலாம். ஆனால் இவைகளை தாண்டிய ஒரு மதிப்பீட்டினை, இவைகளை தாண்டிய வாழ்க்கையினுடைய தத்துவங்களை, இவைகளை தாண்டிய வாழ்க்கையினுடைய பல்வேறு விதமான பரிமாணங்களை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருவதை இந்த நாளில் நீங்கள் நினைத்து பார்க்கலாம். ஒரு 3 காரியங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் இலக்கை அடைவதற்கு இந்த நாளில் சிந்திக்க இறைவார்த்தையோடு உங்களை அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இலக்கு மகிழ்ச்சியாக வாழ்வது என்று சொன்னால் அதை அடைவதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் ஆற்றல், உங்களுக்குள் இருக்க வேண்டிய முதல் சக்தி என்னவென்று சொன்னால் அன்பு செய்வது என்பதுதான். அன்பு செய்வது இது என்ன புதுசாயா? யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணுமா அன்பு செய்கிறதுக்கு? இது எல்லா உயிர்களுக்கும் தெரிந்தது தானே. எல்லா உயிர்களும் அன்பு செய்வது தானே. இதில் என்ன புதிதாக இருக்கிறது? இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை தருகிறேன். என்ன கட்டளை? ஒருவரை அன்பு செய்யுங்கள். இது என்ன இயேசு செய்த புது கட்டளையா?
அப்ப இந்த புது கட்டளையில் ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது. மனிதர்கள் நாம் அன்பு செய்கிறோம், ஒருவரை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்பிலே என்ன இருக்கிறது? நான் இதை உனக்கு தாரேன், நீ எனக்கு திருப்பி தா. நான் உனக்கு இதை செய்கிறேன், நீ எனக்கு இதை திருப்பி செய் என்று நாம் அன்பு செய்கிற போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், பல நேரங்களில் நாம் திருப்பி எதிர்பார்க்கிற ஒரு அன்பாக இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய அன்பில் என்ன இல்லை என்று சொன்னால், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. நிபந்தனை இல்லாத, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பை சொல்வதுதான் இயேசுவினுடைய அன்பு. அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை தருகிறேன். நான் உங்களிடத்தில் அன்பு பாராட்டியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடத்தில் அன்பு பாராட்டுங்கள். ராஜ்குமார் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் ஒருத்தர் அன்பு செய்கிறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை. அதுதான் நீங்கள் அன்பு செய்யணும்னு சொன்னால் என்ன இருக்கிறது என்று பார்த்து அன்பு செய்வதில்லை, என்ன வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்து அன்பு செய்வதில்லை, எவ்வளவு கொண்டு வந்தார்கள் என்பதை பார்த்து அன்பு செய்வதில்லை, எவ்வளவு உறவுகள் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அன்பு செய்வதில்லை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செய்ய வேண்டும், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். இயேசுனுடைய அன்பே அதுதான். நீ பாருங்கள், சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? ஒருவன் காட்டி கொடுத்தான், ஒருவன் மறுதலித்தான், மற்றவன் ஓடி போனான். எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள், அவரை விட்டு பிரிந்து சென்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட இயேசுனுடைய அன்பிலே மாற்றமே இல்லை என்பதை நான் பார்க்கிறோம். ஆகவேதான் எதிர்பார்ப்பு பார்க்கிற அன்பு இறைவனுடைய அன்பு இல்லை. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் ஆண்டவர் சமமான அன்பை பாராட்டுகிறார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், திருமண வாழ்வில் உங்களுடைய இலக்காக மகிழ்ச்சியை வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த மகிழ்ச்சியை அடைவதற்கு முதல் வழி அன்பு செய்வது. அது இயேசு அன்பு செய்தது போல அன்பு செய்வது. இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இலக்கை அடைவதற்கு நீங்கள் வைத்திருக்க வேண்டிய ஒரு ஆற்றல், உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்னவென்று சொன்னால் பகிர்ந்து வாழ்தல். அன்பார்ந்தவர்களே, இது எல்லாருக்கும் பொருத்தமானது தான். பகிர்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? பகிர்வதால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆதாம் தன்னை பகிர்ந்தான், அதனால தான் என்ன கிடைத்தாள்? ஏவாள் கிடைத்தாள். ஆதாம் தன்னை பகிரவில்லை என்று சொன்னால், தன்னை முழுமையாக கொடுக்கவில்லை என்று சொன்னால், ஏவாள் என்கிற அந்த உயிரினத்தை ஆண்டவர் எந்த வடிவத்தில் உருவாக்கி இருப்பார், எதிலிருந்து உருவாக்கி இருப்பார் என்று தெரியவில்லை. அப்படி என்று சொன்னால், இந்த பகிர்தலில் என்ன நடக்கிறது? நீங்கள் உங்களுடைய உயிரை இன்னொருவர் உயிர் போல பார்ப்பதில்லை, உங்களுடைய உயிராகவே பார்க்கிறீர்கள், உங்களுக்கு சமமானவர்களாகவே பார்க்கிறீர்கள். உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதால் அவள் உங்களில் பாதியாகவே இருக்கிறாள் என்பது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவேதான் பகிர்கிற இடத்தில் இப்படிப்பட்ட மனித வாழ்க்கையினுடைய நற்பண்புகள் மேலோங்கி கொண்டே இருக்கும். நீங்கள் விவிலியத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசு தன்னுடைய மக்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்தில் 5000 பேருக்கு உணவளிக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அந்த இடத்துல பகிரப்படுகிறது. 5 அப்பமும் 2 மீன்களும் பகிரப்படுகிறது. அங்கே பகிரப்படுகிற போது என்ன நடக்கிறது? அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் உண்டார்கள், மீதியும் இருந்தது என்று பார்க்கிறோம். 12 கூடைகள் மிஞ்சியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், பகிர்கிற இடத்தில் எப்போதும் மிச்சம்தான் இருக்கும், மீதி தான் இருக்கும், நிறைவு தான் இருக்கும். எல்லோரும் வயிறார உண்பார்கள், எல்லோரும் நிறைவடைவார்கள். அங்கு வாழ்வு என்பதற்கு குறைவே இருக்க முடியாது. அதுதான் விவிலியம் கற்றுத்தரக்கூடிய பால். இயேசுவை பாருங்கள், அவர் தன்னை பகிர்ந்தார், தன் உடலையும் இரத்தத்தையும் பகிர்ந்தார். ஆதாம் தன்னுடைய உடலின் ஒரு உறுப்பை பகிர்ந்தான். ஆனால் புதிய ஆதாமாகிய இயேசுவோ தன் உயிரையே பகிர்ந்தார். அந்த பகிர்தலால் நாம் எல்லோரும் மீட்படைந்தவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் படைக்கப்பட்டதனுடைய அந்த நோக்கத்தை நிறைவு செய்கிறோம். அப்படி என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்யணும்? பொண்ணு மாப்பிள்ளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொடுப்பதற்கு முன் வரணும். பகிர்ந்து கொடுத்தல் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்ந்த பண்பாக மாறிவிட்டது என்று சொன்னால், நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியை, இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் என்பது இறைவாக்கு உங்களுக்கு கற்றுத்தருகிற பாடு. மூன்றாவதாக, அன்பு பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையினுடைய இலக்காகிய மகிழ்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்குள் இருக்க வேண்டிய ஆற்றல் என்ன என்று சொன்னால் மன்னிப்பு. மிக முக்கியமானது. இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வருது. காரணம் என்ன? பிரச்சனை காரணம் என்ன? மன்னிக்கிற மனம் இல்லை. ஏன் மன்னிக்க முடிய மாட்டேங்குது?
நான் நினச்சது மாதிரி அவள் இல்லை, நான் நினச்சது மாதிரி அவர் இல்லை. நாங்கள் வேற ஒன்று நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவருடைய குடும்பம் இப்படிப்பட்டதாக இருக்குது. நான் ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவருடைய குடும்பம் வேற மாதிரி இருக்குது. அப்போ நாம் நினைப்பது போல இல்லை என்று சொன்னாலும் நம்ம என்ன செய்யலாம்? அன்பு செய்யலாமா முடியாதா? பகிர முடியுமா முடியாதா? முடியும். எப்போ? மன்னிக்கிற போது முடியும். அதுதான் இயேசுனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கக்கூடிய மிக உயர்ந்த பண்பு. எண்ணி பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நீங்கள் சின்ன சின்ன காரியத்திற்கும் மன்னிப்பு கோரிவிட்டீர்கள் என்று சொன்னால் பெரிய காரியங்களும் பெரிய தவறுகளும் உங்களுக்கு பெரிதாக தோன்றாது. சில நேரங்களில் பஸ்ஸில் போய்கிட்டு இருப்போம், கூட்டமாக இருக்கும், நெருக்கடியாக இருக்கும். யாராவது உங்கள் காலில் மிதிச்சிட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வோம் நம்ம? நீங்கள் எல்லாம் பஸ்ஸில் போகாத ஆள் மாதிரியே உட்காந்துருக்கீங்களே, போகல போகலையா? ஆமாம். உடனே என்ன செய்வோம்? ஒரு மிதி நழுக்குன்னு மிதிச்சிட்டா அப்படின்ன உடனே 4 கெட்ட வார்த்தை போடுவோமா அல்லது அப்படியே நல்ல வார்த்தையை பேசி முடிச்சிடுவோமா? உடனே தெரியாமல் மிதிச்சிட்டோம்னா உடனே சாரி கேட்டுருவோம், அப்படி தானா? சாரி கேட்டுருவோம். இதே இது பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் மேலே தண்ணியை கோதி ஊற்றிட்டாங்க அல்லது தெரியாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் லேசாக தண்ணியை விட்டுட்டாங்கன்னு என்ன செய்வீங்க? சாரியாவது பூரியாவது இல்லையா? அப்போ தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கெல்லாம் சாரி கிடையாது, ஒட்டு கிடையாது. அப்போ என்ன செய்வோம்னு சொன்னால் அடி வெளுத்து வாங்கிடுவோம். அவங்க பரம்பரையெல்லாம் தோண்டி எடுத்து பெருஞ்சண்டையே வந்துடும். தெரியாதவங்கன்னா ஈஸியாக சாரி கேட்டுருவோம், தெரிஞ்சவங்கன்னா ரொம்ப சண்டை போடுவோம். ஆனால் தெரிஞ்சவங்ககிட்ட ஏக்கா தெரியாமல் பட்டுட்டு எனக்கு தெரியாமல் வந்துட்டு இப்படி நடந்துடுச்சு, சாரி, மன்னிச்சுக்கோங்க, பொறுத்துக்கோங்க, விட்டு கொடுங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு வராது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் சாரி சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மன நிறைவை நீங்கள் பெறுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மனநிறைவாக இருக்கிறீர்கள். அருகாமையில் வாழுகிறவர்களோடும் அந்த சந்தோஷத்தை நீங்கள் காண முடிகிறது. அந்த மன்னிப்பு எப்படிப்பட்டதாக மாறிவிடுகிறது என்று சொன்னால், இயேசு மன்னித்தது போல மன்னிக்கணுமா? இயேசு எப்படி மன்னித்தார்? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது கூட சிலுவையில் 2 ஆணிகளால் கைகள் அறையப்பட்டவராக இருக்கிறார், காலில் ஆணி அறையப்பட்டவராக இருக்கிறார். இந்த 3 ஆணிகளுக்கு இடையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியிலும் கூட தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அப்படி உச்சபட்சமான அன்பு, அப்படி உச்சபட்சமான மன்னிப்பு அது இயேசுவிடத்தில் வெளிப்பட்டது. அந்த மன்னிப்பு இருக்கிற இடத்தில் தான் அன்பு பெருகும், பகிர்தல் இன்னும் அதிகமாகும். ஆகவே அன்புமிக்க மணமக்களே, அன்பு பெற்றோரே, பெரியோரே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருமண வாழ்வை இன்னொரு முறை புதுப்பித்துக் கொள்வதற்காக அழைக்கப்படுகிறீர்கள். ஒருவேளை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடைபட்டிருக்குன்னு சொன்னால், இந்த அன்பு இருக்கிறதா? இயேசு அன்பு செய்தது போல அன்பு இருக்கிறதா? இயேசு பகிர்ந்தது போல பகிர்வு இருக்கிறதா? இயேசு மன்னித்தது போல மன்னிப்பு இருக்கிறதா என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். திருமணம் முடித்துக் கொள்கிற அன்பு பிள்ளைகள் ராஜ்குமார், புனிதா, நீங்கள் 2 பேருமே உங்களுடைய வாழ்க்கையில் இதை கடைப்பிடியுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இலக்கு. ஆனால் அதை அடைவதற்கு ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இந்த ஆற்றலை தந்திருக்கிறார், உங்களுக்குள்ளாக இந்த வலிமையை தந்திருக்கிறார். என்ன செய்யணும்? அன்பு செய்யணும், பகிர்ந்து வாழணும், மன்னிக்கணும். இதை 3ஐயும் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், ஒவ்வொரு வருஷமும் விழா கொண்டாடி போய்கிட்டே இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய நேரங்களில் திருமண வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வருஷத்தில் 6 வருஷத்தில் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் நிறைய சிக்கல்களை சந்திக்கிறார்கள். ஆனால் இந்த மகிழ்வை, நிறைவை நீங்கள் கொண்டாடுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுகிறார். தொடர்ந்து இந்த நிறைவை, மகிழ்வை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புமிக்க மணமக்கள் ராஜ்குமார், புனிதா, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இங்கு கூடியிருக்கிற திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்களது அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திரளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்களது அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் மீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்று பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் இணைய கடமையேற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்களது கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையை நான் உங்களை வினவுகிறேன். ராஜ்குமார், புனிதா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்தோடு திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? வந்திருக்கிறோம். நீங்கள் மனவாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம்
ஒருவரையொருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை எங்கள் அன்போடு ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்ப்போம். நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதனால் உங்களது வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்களது சம்மதத்தை தெரியப்படுத்துங்கள். ராஜகுமார் என்னும் நான் புனிதா உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். புனிதா என்னும் நான் ராஜ்குமார் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முறையில் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவோடு உறுதிப்படுத்தி தம் ஆசிரியை உங்களின் நிறைவாய் பொழிந்தருள்வாராக. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஓகே, கையெடுத்து சேர்ந்து படிங்க. ஆண்டவரே, உமது அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இது முன்னாடி வரணும், அது அந்த மாதிரி கட்டணும். சரியா? இவரே வெயிட். புனிதா என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமங்கலத்தை தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள். என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள்கிறேன். எல்லோரும் கரவொலி எழுப்பி
அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் அதன் கையிலிருந்து வெளியேற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை ஏற்கவும் வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நிறைவேற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் நினுகத்தாலும் அமைதியின் முறிவுறா பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மரபிறப்பால் திருச்சபையை வளர செய்கின்றீர்.
ஆகவே வானதூதர் புனிதரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரியவர்களே, மிகவும் பரிசுத்தமான நேரம் இது. அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாகவும் இரத்தமும் மாற்றப்பட போகின்ற இந்த புனிதமான நேரத்தில் அன்பு பிள்ளைகளாகிய ராஜகுமார் புனிதா இவர்களை காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம். இறைவன் ராஜகுமார் என்பவர்கள் செய்கின்ற தொழிலை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அன்பு பிள்ளைகளுக்கு இறைவன் மக்கள் செல்வங்களை வழங்கி குடும்பத்தை பரிசுத்த குடும்பமாக திரு குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே பரிசுத்தர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்தி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று
கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் ஊரின் பாதுகாவலர் புனித அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியுடன் இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திருவை சிறப்பாக மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் அந்தோனிசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் நம்பிக்கையிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கிற குடும்பத்தின் வேண்டுதல் கனிவுடன் செவி சாய்த்தருளும். அன்பு மிகுந்த தந்தையே, உம் திருமுன்னால் மனம் புரிந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகள் ராஜ்குமார், புனிதா என்னும் மணமக்களை மணவாழ்வில் அருளினால் நீர் உறுதிப்படுத்த உமை வேண்டுகிறோம். உம் திருமுன்னிலையில் இவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையில் என்றும் நிலைத்திருக்க இவர்களை நீர் பாதுகாத்து வரவீராக. கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை தயவாய் உமோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ராஜகுமார் புனிதா தம்பதியினருடைய இந்த அருமையான திருப்பலியிலே, திருமண திருப்பலியிலே நாம் இப்போது அவர்களுக்காக ஜெபிக்கின்ற நேரத்தை செய்கின்றோம். இந்த பூசையில் தாலி கட்டுறோம்ல, இந்த பூசையில் தாலி கட்டுறது எப்போ வேணாலும் செய்யலாம், அப்படிதானா? நன்மை கொடுத்த பிறகுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் நீங்கள் இயேசுநாதரை உட்கொண்டிருக்கிறீங்க, அதனால் நீங்கள் நன்மை வாங்கினதுனால தாலி கட்டுங்கன்னு சொன்னால் அது ஒரு அர்த்தத்தை தரும். ஆனால் அதே சமயத்தில் தொடக்கத்திலையும் செய்யலாம். ஏன்னா இது முழு பூசை, நீங்கள் கணவன் மனைவியாகவே பங்கெடுங்க அப்படின்னு தொடக்கத்திலே செஞ்சாலும் அது அர்த்தத்தை தரும்.
ஆனால் தாய் திருச்சபையானது எங்கே வச்சிருக்கு அப்படின்னா, பிரசங்கம் முடிஞ்ச உடனே தாலி கட்டு, அதுக்கு அடுத்து காணிக்கை. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒரு தியரியும் இருக்கும், ஒரு ப்ராக்டிக்கலும் இருக்கும். தியரி என்பது என்ன? அதுக்கு முன்னால் இறை வார்த்தை வாசித்தது, பாவ மன்னிப்பு வாங்கியது, அதெல்லாம். ப்ராக்டிக்கல் அப்படின்னு வருகிற பொழுது இந்த அப்பரசம் கண்ணுக்கு எதிர பார்க்குறோம். அதுபோல் நாமும் இங்கே வந்திருக்கிறோம். இப்போது இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை எல்லோரும் அப்படியே நமது வலது கரத்தை அவங்கள நோக்கி நீட்டிக்கோங்க. உங்களுடைய பிளெஸிங், பெரிய ஆட்கள் எல்லாருமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அனைவரும் நமது வலது கரத்தை நீட்டி கிறிஸ்துவில் இப்போது மனம் முடித்த அவரது அடியார்களாகிய இம்மணமக்கள் மீது ஆண்டவர் தம் அருளின் ஆசியை இரக்கமுடன் பொழியவும், புதிய உடன்படிக்கையால் இணைந்த இவ்விருவரும் அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாய் திகழவும் ஆண்டவரிடம் பணிவுடன் மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, நீர் உமது வலிமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்தியபின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபிரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு இவர்கள் இனி இருவரல்லர் ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தீர். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்பெற்று உமது ஆசியை நாடி நிற்கும் அடியாறுகிறவர்களை கனிவாக கண்ணோக்கியருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. அடியார் புனிதாவில் அன்பும் அமைதியும் அருளும் குடிகொண்டிருப்பதாக. திருநூலில் போற்றப்படுகிற புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்தது போல அவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகிறோம். அடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் கட்டளையிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மனவாழ்வில் ஒன்றித்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கட்பேறு அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்குரிய வாழ்வுக்கு விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எந்திரிச்சுக்கோங்க, அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ஒர்க் இருக்கலாம். பிரியமானவர்களே, ரெண்டு விஷயம் இருக்குது, தியரி, ப்ராக்டிக்கல். தியரி என்பது சிந்தனை தத்துவம் தெளிவாக இருக்க வேண்டும். ப்ராக்டிக்கல் என்பது அதை எப்படி செய்வது. இப்போ நல்லா இருங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க, அப்படிதானா? தம்பி ராஜகுமார் உண்மையிலே நல்ல பையன், ஒவ்வொரு விஷயத்தையும் மைனூட்டாக அப்சர்வ் பண்ணுகிறவர். எனவே நம்முடைய இந்த மறையுரையை நம்முடைய இந்த யூடியூப்பை ஃபாலோஅப் செய்தது மட்டுமல்ல, நம்முடைய சுரண்டை பங்கிலே நிறைய தந்தையர்கள் அங்கே நற்செய்தி கூட்டம் வருவதற்கெல்லாம் உதவி செய்கிற அளவிற்கு அவர்களை தொடர்பு கொண்டு தம்பியே பேசுவார். அந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீக உறவை கட்டி எழுப்புகிற ஒரு தம்பி. புனிதா வந்த நேரத்துலேருந்து நீ சிரிச்சிட்டு தான் இருக்க, இந்த எல்லா ஃபாதர்ஸும் சொல்லிட்டாங்க தங்கமான பிள்ளைன்னு. ஆகவே புனிதம் என்பது பரிசுத்தம் என்று சொல்வார்கள். பரிசுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை வெள்ளேந்தின்னு சொல்லலாம். வெள்ளை தானே பரிசுத்தம்? வெள்ளை இந்தியா தருது, அப்படிதானே? அதனால் தம்பி நல்ல ஜோடி கடவுளை ஆசீர்வதித்து கொடுத்துருக்கிறார். எனவே அந்த வெள்ளேந்தியான ஒரு பெண்ணும் வெள்ளேந்தியான ஒரு பையனும் நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க, நல்ல பசங்கன்னு. ஆகவே தந்தை நல்ல அழகாக சொன்னார், அன்பு, பகிர்வு, மன்னிப்பு. இதை நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ்னா என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா, திருச்சபை ரொம்ப தெளிவாக வைத்திருக்கிறது. அது இந்த சமாதானம் சொல்லுகிற ஒரு ப்ராக்டிஸ் வைத்திருக்கிறார். திருப்பலியிலே ஒரு அடையாளமாக சமாதானத்தை நாம் சொல்லுகிறோம். இதை ஒவ்வொரு நாளும் செய்யணும். எல்லா பெற்றோரும் சொல்லலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஒரு ரகசியம். நீங்கள் ஃபீஸ் கொடுக்க வேண்டாம், இலவசமாக உங்களுக்கு சொல்லித்தாரேன். இவங்க கல்யாணத்துக்கு வந்ததுனால. பிரியமானவர்களை, இன்றைக்கி 2 பேரும் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பெல்லாம் சமாதானம் சொல்லணும் அப்படின்னா, குறிப்பாக நீங்கள் எப்போ பெரும்பாலும் மனிதனுக்குள்ள பிரச்சனை சண்டை அப்படின்னா, இந்த வீட்டை விட்டு வெளியில் போகும்போதும்
வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது தான் சண்டை இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சண்டை என்ன செய்யாது. அவன் அப்போ தான் வெளியில் போயிட்டு களைச்சி போய் வருவான். இந்த அம்மாவுக்கு ஒன்று சொல்லணும்னு காலையிலே இருந்து மண்டைக்குள்ளே துடிச்சிக்கிட்டே கிடக்கும். அந்த ஆள் வந்த உடனே எங்கே கேட்டியா அப்படின்னு ஆரம்பிப்பா. அவன் என்ன சொல்லுவான், உங்கள் வீட்டுக்காரர் என்னமா சொல்லுவார், போகிறேன் ஒரு 10 நிமிஷம் போகிறேன், சாப்பிட்ட பிறகு பேசேன். இந்த அம்மாவுக்கு அந்த பொறுமை இருக்காது. அதை உடனே சொன்னா தான் இந்த அம்மா மனசு ஆறும். சண்டை வெடிக்குமா வெடிக்காதா? இதெல்லாம் வீட்டில் எழுது. ஒரே பொறுத்தவளவில் கவலை இல்லை. ஏன்னா நீ சிரிப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் அப்படியே உட்காந்துக்குவா என்னமோ சொல்கிற அப்படின்னு. அதே போல் மற்ற வீடுகளில் யோசிச்சு பாருங்க, இந்த ஆம்பளைக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க, பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிடும், அங்கன்னு வச்சே சொல்லுவான், உனக்கு அறிவு இருக்கா, பிள்ளைய வளர்க்க தெரியுதா? அவன் சொல்லுவா, வீட்டில் போய் பேசியா, எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசியா அப்படின்பா. அவன் அங்கனே வச்சு கத்துவான், அந்த குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும். இதுதான காரணம், வேற ஏதாவது பெரிய காரணம் இருக்கா? அதனால் இதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த சமாதானம் உங்களுக்கு உதவி செய்யும். அதனால் ராஜ்குமார் புனிதா 2 பேரும் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும் போதும் வீட்டுக்குள்ளே வரும்போதும் என்ன செய்யணும் அப்படின்னா, 2 பேரும் ஒருத்தர் பார்த்து நில்லுங்க சொல்கிறேன். சும்மா நில்லுங்க, பார்த்துக்கோங்க, புருஷன் முன்னாடி ஆயிடுச்சுலாம். ரைட். இப்போ முதல்ல நீ தான் சொல்லணும்னே, புனிதா சமாதானம் அப்படின்னு சொல்லணும். ராஜ்குமார் என்ன செய்யணும், நெத்தியில் சிலுவை போட்டு சமாதானம்னு சொல்லணும். எங்கே காலுமா அங்கே சொல்ல சமாதானம். இது எல்லா வீட்லேயும் கணவன் மனைவி கடைபிடிச்சிங்கன்னா போதும். இது எப்பமெல்லாம் செய்யணும், எப்பமெல்லாம் சொல்லணும், வீட்டுக்கு போட்டு வெளியில் எப்போ போனாலும், வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே எப்போ வந்தாலும். சப்போஸ் ஒரு ஆள் தான் வீட்டுக்குள்ளே வருது, ஒரு ஆள் வீட்டை விட்டு வெளியிலே இருந்ததுன்னு வச்சுக்கோமே, வெளியில் போயிட்டு ஒரு ஆள் வருது, வீட்டில் நீ வீட்டிலே இருக்க, அவன் வெளியில் போயிட்டு வரான்னு வச்சுக்க, வந்த உடனே போய் என்ன சொல்லணும், ஏன் இவ்வளோ லேட்டுன்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. வந்த உடனே நம்ம தானே கேட்கணும், எங்கே போனேன், ஏன் இவ்வளோ லேட்டு கேட்கலாம். அந்த கேள்வி எப்போ கேட்கணும், 2வது 3வது கேள்வியா. முதல்ல வந்த உடனே என்ன செய்யணும், இப்போ வெளியில் போயிட்டு ராஜ்குமார் வராப்பில் நீ என்ன செய்யணும், போன உடனே போய் சமாதானம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வேலையாக இருக்கிறீங்க, அந்த அம்மா வெளியில் போயிட்டு வருது, இன்னும் எங்கே போனேன், பூசையில் சாமியார் அவ்வளோ நேரமாக பிரசங்கம் வச்சாரு, ஏன் 8:30 மணிக்கு வீட்டுக்கு வர முடியாதோ அப்படின்னு முதல்ல கேட்கக்கூடாது. முதல்ல என்ன சொல்லணும், அதுக்கு பிறகு என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, சண்டையாகாது. அருமையான காரியம். நாமும் ஒருவருக்கு ஒருவர் இந்த சமாதானத்தை இப்போ இப்படி சொல்லிக்குவோம், வீட்டில் போய் கணவன் மனைவியாக சொல்லிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். அன்புக்குரியவர்களே, இதோ நம் அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வெவ்வேறு குடும்பங்களில் பிறந்து வளர்ந்த அன்பு பிள்ளைகளாகிய ராஜகுமார் புனிதா இவர்களை ஒரே குடும்பமாக வாழ இணைத்த அன்பு தெய்வம் இந்த நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கின்றார். தன்னை நமக்கு உணவாக தந்து நம்மோடு வாழ வரப்போகின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருவிருந்திலே தங்களை முழுமையாக தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மற்ற அன்பு கொண்ட சகோதர சகோதரிகள் அமைதியாக அமர்ந்திருக்கும்படியாக உங்கள் அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன்.
வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இன்றைய நாளிலே மணமகன் ராஜ்குமார், மணமகள் புனிதா இல்ல திருமண விழாவிற்கு மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டாரின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தையர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் எங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி கொடுத்த எங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை போஸ் அவர்கள் தற்பொழுது நாகர்கோயிலில் முதியோர் இல்லத்தில் பராமரிப்பாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த திருமண விழாவிலே சிறப்பாக வந்து கலந்து கொண்டு மணமக்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மணமகன் மணமகள் வீட்டார் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவித்து அன்பளிப்பை வழங்குகிறார்கள். மணமகளின் தகப்பனார் இந்த பொன்னாடையை வழங்குகிறார்கள். மணமகனின் தாய்மாமனார் இந்த அன்பளிப்பை வழங்குகிறார்கள். அடுத்ததாக இந்த திருப்பலிக்கு வருகை தந்து சிறப்பான மறைவுரை ஆற்றிய எங்கள் பாசமிகு முன்னாள் பங்கு தந்தை அந்தோணி வியாகப்பன் அடிகளார் அவர்கள் பாலை மறைவட்ட அதிபராகவும் அளவந்தான்குளம் பங்கு தந்தையாகவும் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த திருப்பலியில் மறையுரை ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும் விதமாக திரு மரிய அந்தோணி அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவிக்கிறார்கள். அடுத்ததாக அருட்தந்தை அருள் அந்தோணி அவர்கள் அம்பை மறைவட்ட அதிபராகவும் கல்லிடைக்குறிச்சி திருத்தலத்தினுடைய பங்கு தந்தையாகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த திருப்பலிக்கு வருகை தந்து மணமக்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு ஆசி வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பொன்னாடையை வழங்கி அன்பளிப்பை வழங்கி தனது நன்றிகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். அடுத்ததாக எங்களுடைய முன்னாள் பாசமிகு பங்கு தந்தை விசுவாச ஆரோக்கியராஜ் அவர்கள் தற்போது வல்லத்தில் பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த மணமகளுடைய அழைப்பை ஏற்றி இந்த திருப்பலிக்கு வருகை தந்து மணமக்களுக்காக ஜெபித்து வாழ்த்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அருட்தந்தை ஜோசப்ராஜ் அவர்கள் சுரண்டை பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மணமகனுடைய அழைப்பை ஏற்று இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு மணமக்களுக்காக வாழ்த்தி ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பொன்னாடையை வழங்கி அன்பளிப்பையும் வழங்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக அருட்தந்தை லியோ ஜெரால்ட் அவர்கள் நமது பங்கின் முன்னாள் உதவி பங்கு தந்தையாக ஒரு வருடம் சிறப்பாக பணியாற்றினார்கள். அவர்கள் தற்போது வாடியூரில் பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மணமகன் மணமகள் வீட்டார் சார்பாக இந்த பொன்னாடையை வழங்கி அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. அருட்தந்தை ஜான் கென்னடி அவர்கள் மண்ணின் மைந்தர் அவர்கள் இந்த மணமகன் வீட்டார் அழைப்பை ஏற்று தற்போது தந்தை அவர்கள் கேரள மாநிலம் பாலக்காட்டில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வெகு தொலைவில் இருந்தாலும் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு மணமக்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக இந்த குறுகிய காலத்தே இந்த திருமண திருப்பலியை சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற மணமகன் வீட்டாருக்கும்
மணமகள் வீட்டாருக்கும் மிகவும் உறுதுணையாக இருந்து திருப்பலி அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக கவனித்துக் கொண்ட எங்கள் பாசமிகு பங்கு தந்தை வினோத் பால்ராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையையும் அன்பளிப்பும் வழங்கப்படுகிறது. திருமண திருப்பலி சிறப்பாக நடைபெற பாடல் குழுவினர் சிறப்பான முறையிலே பாடல் பாடி அதனை ஒருங்கிணைப்பு செய்த திரு பால் கிறிஸ்டோபர் ஆசிரியர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை வழங்கி மணமகன் மணமகள் வீட்டார் சார்பாக தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறார்கள். மேலும் இந்த திருமண திருப்பலிக்கு வந்திருக்கின்ற மணமகன் மணமகள் வீட்டார் உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நலம் விரும்பிகள் அனைவருக்கும் மணமகன் மணமகள் வீட்டார் சார்பாக சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இத்திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த உம்முடைய பிள்ளைகள் ராஜகுமார் புனிதா ஒரே குடும்பமாக வாழ இவர்களுடைய குடும்பத்தில் அன்பும் சந்தோஷமும் சமாதானம் நிலைத்திருக்கவும் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். என்றும் உள்ள தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பரிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறையன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்ற இன்னலற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றியுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல அன்பு தெய்வம் பிதா சுதன் பரிசுத்தாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களில் இருக்கின்றவர்களையும் இன்று நடைபெறப் போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையன்பருக்கு சான்று பகர சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.